அந்த தெருவில் போகக்கூடாதுன்னா இந்த 4 தெருவில் அங்க இருக்கிறதே அந்த ஊர்ல 4 தெருவில் அந்த 4 தெருவில் நுழைய முடியாது. வேற எங்கோ சதுரம் தான் போகணும். அங்கே இருக்கிற நடத்தி பார்த்தான் கேசவராயெல்லாம் மாதவெல்லாம் போராட்டம் நடத்தி பார்த்தாங்க. நடக்காங்க. காங்கிரஸ் இருக்கிற ஐயா போராட்டத்துக்கு போனா இருக்கிறது. இவர் போறதுக்கு அப்புறம் அல்லவா தரையில நடக்கலாம் என்று உத்தரவு பண்ணாங்க. இவன் போறதுக்கு அப்புறம் அல்லவா கோயிலுக்குள்ளே போறாங்க. ஆகவே பெரியார் சொல்லி இந்த நாட்டில் வந்தது கேரளத்திற்கு வந்திருக்கிறது. அது பெரியாரை பற்றி பேசுவது என்பது மிக கேவலமான செய்தி. இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கும் எதையே பேசலாம். அவரால் கொஞ்சம் முரட்டப்பட முடியவர். எடுத்தே பேசுவார். 89 வயதில் கூட 92 வயதில் கூட மூத்திர சீட்டியை தூக்கிக் கொண்டு ஒரு கூட்டமாக நின்று ரொக்கொருக்கும் பேசினார்கள். பாவிகளா அவரையா பேசுவது? இந்த நாடு எவ்வளவு கெட்டு போய் இருக்குன்னா பெரியாரால் முன்னேற்றம் அடைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு பின்னடைந்து இருக்கிறது. இன்னும் எவ்வளவு இருட்டு அறையில் இருக்கிறார்கள் மனிதர்கள். இதையெல்லாம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு கூட அசாம் மாதிரி மேகாலயா மாதிரி தமிழ்நாடு அந்த ஒளி பாய்ச்சியவர் அது 2வது. அந்த ஒளியிலே பல்வேறு பணிகளை செய்தவர் கலைஞர். அந்த பணிகளுக்கெல்லாம் இன்றைக்கு கிரீடம் சூட்டிக் கொண்டிருப்பவர் தளபதி அவர்கள். ஒரு அண்ணாவை போல் ஒரு மனிதர் இதை பிறக்க முடியும் என்று கருதுகிறார். அவருடைய எழுத்துக்கள், அவர் பேச்சுக்கள், அவருடைய நிதானம் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறது. எவ்வளவு வேகமாக இருந்த மனிதர். சந்திரமோகன் நாடகத்தை எழுதுகிற பொழுது அதில் அண்ணாவிற்கு இருந்த வேகம் அதிகம். ஆகப்பட்ட இடத்துல ஒரு ஆசீர்வாதம் மன்னிப்பில் இருக்கலாம் என்று சொன்னவுடன் சந்திரமோகன் சொல்லுவார், மன்னிக்க வேண்டும் மராட்டிய திலகமே, மன்னிக்க வேண்டும். நாங்கள் சிவாஜியாகி வர வேண்டும் என்று விரும்பினேன் ஒழிய ஆரிய தாசனான பிறகு அரியணை ஏற வேண்டும் என்ற கருத்தை மகராஜ் ஆரிய சிறைசங்கள் எச்சரிக்கிறீர்கள். ஒரு ஆக்கிரமித்த கூட்டத்தை ஒரு குணம் படைத்த மக்கள் நீங்கள் உயிரின கிளம்பிய போது சாதாரண தேசத்து புறணிகள் மீது வந்து ஜகதன புறம் உண்டு கூட்டம் கட்டப்பட்டு ஏந்தி கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டுக்கு இந்த புள்ளேந்திய கூட்டம் என்ன செய்து கொண்டிருந்தது? அன்னைக்கு வந்து பறக்கல் பண்ணியிருந்தார். ஆகவே அதை கலைஞர்கள் வந்த பிறகுதான் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கி நம்ம எல்லாம் சரிதனமாக்கி அடிக்க வச்சு கொண்டிருந்தார். இந்த கட்சியை கட்டி காப்பது சாதாரண சமுதாயத்தில் பணியாற்ற வேண்டும், கல்வித்துறையில் பணியாற்ற வேண்டும், எண்ணத்தில் பணியாற்ற வேண்டும், வரலாற்றை காக்க வேண்டும். வரலாறு தெரியாவிட்டால் ஒன்றுமில்லை. அதைத்தான் அருணாட்டாயின் உலக வரலாற்று ஆசிரியர் அவர் சொன்னார், வரலாற்றை மறந்த இனம் தன்னை மறந்த மனிதன். பைத்தியக்காரன் சொல்லிட்டார். நினைவிழுந்த மனிதன், வரலாற்றை மறந்த மனிதன், நினைவிழுந்த மனிதன் என்றார். ஆகவே பைத்தியக்காரன் தான் வரலாற்றை மறந்திருக்க முடியும். அந்த வரலாற்றை ஊட்டிக் கொண்டிருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகம். நாம் தயாரான பாண்டியர்களை பற்றி சொல்லாவிட்டால் இதை கவனிக்க முடியாது. நேற்று தளபதி அவர்கள் இரும்பு மனிதத்தால் அது ஏற்றி கொடுத்து நேற்று ஒரு உரையாற்றியிருந்தாரை படித்தேன். நானே அசந்து போயிட்டேன். நான் சொன்னேன், அப்பா தம்பி உங்க அப்பனையும் முடிஞ்சிட்டு இந்த இடத்துலலாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு அப்படி சொல்றீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. வந்தப்போ இதெல்லாம் தொழுவியோ போட மாட்டியோ என்ன ஆகும்னு பார்த்தேன். இல்லை, உன் அப்பா விட்ட ஒரு இடமெனா சொல்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் வயசாக இருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் இருக்க வேண்டிய இந்த இயக்கத்துக்கு எனக்கு என்னன்னு கேட்டால் இயக்கத்தில்
இந்த கட்சியில் அண்ணாமலை இருந்து எனக்கு பின்னால் இந்த கட்சி இதே வேகத்தோடு இருக்கணும், இதே வேகத்தோடு தொண்டர்கள் இருக்கணும், இதே வேகத்தோடு திமுக இருக்கணும். அதைத்தான் என்னை போன்றவர்களை தான் இன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு ஆள் உண்டா என்று கேட்டால் தளபதி அவர்கள் கட்சியானவர். நான் முதல்ல சொல்லுவேன், தம்பி நீ வந்தப்போ எனக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறேன், ஒவ்வொன்றையும் நீ என்னை வின் பண்ணிக்கிட்டே வர்ற பார்த்துற பந்தி எங்க நீயா நானா என்னவர்கள் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அடக்கம். வார்த்தையை பேசுவது முன்னெல்லாம் கடவுள் வார்த்தையை பேசுவது முன்னால் எண்ணி தேவை. ஒரு திக் பண்ணி சொல்றேன், சட்டசபை கூட பட்டாண்டு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த சொல்றேன், அது வந்து கரெக்டாக அதையெல்லாம் நம் கட்சிக்கு கிடைத்திருக்கிற பெரிய அரசு. நம்ம கட்சிக்கு இயக்கத்துக்கு மக்களுக்கு பண்ணுறோம். அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகிய வந்து அவன் சுயாக பேசிக்கிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வகையில் இந்த கட்சி இந்த மைக்கையும் இந்த கூட்டத்தையும் நம்பியதான் தான் பெற்று இருக்கிறது. திமுகவின் கூட்டம் இல்லாவிட்டால் முடங்கி போய்விடும் மற்ற கட்சி. எனவே அங்கேயும் இங்கே இருக்கிறேன், கூட்டங்கள் நடக்கும். பெரிய சமுதாயத்திற்கு வந்திருக்கிறவருக்கு அந்த உயரத்தை ஊட்டணும். பல பேர் வரலாறு தெரியல. பேசும்போதே எனக்கு அண்ணாதோரம் தெரியாதுங்க. அண்ணாதோரன் சொன்னா அறிஞர் அண்ணாதோரம் தெரியாது. நான் சொன்னேன், எனக்கு தான் ஐயர் அவர் தெரியாது, காந்தி தெரியாது, ஜவஹர்லால் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது வேற, ஆனால் அறியாமல் இருக்கக்கூடாது. எனவே இளைய சமுதாயத்துக்குலாம் சொல்வதில்தான் படியுங்கள், படிக்காமல் உங்கள் அறிவு திறக்காது. படித்தால் தான் உங்களுக்கு அறிவு விலாசமாக பல கேள்விகள் எழும். உங்களுக்கே சுயமாக புத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆகியனால் அந்த இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியது தலைமைக் கழகம். தலைமைக் கழகம் இங்கே இருக்கிற கட்சி தொண்டர்கள் இந்த தொண்டர்கள் எப்படி ஊக்குவிக்கிறார்கள்? இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பேசுகிற ஒரு மணி நேரம் பேசுகிற பொழுது அதில் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் தமிழின் பெருமையும் தமிழ் இலக்கியத்தையும் பற்றி பேசினால் அதைத்தான் அண்ணா செய்தார், அதுதான் கலைஞர் செய்தார், அதான் நாவல் செய்தார். அதை கேட்டுதான் என்ன ஒரே ஒரு நாள் எங்கள் ஊர்ல ஒரு கூட்டம் பேசுறாரு. நான் நாவலர் எங்கள் கிராமத்தில் பக்கத்தில் கிராமத்தில் அன்னைக்கே நான் திமுக வாங்கிட்டேன். அந்த கூட்டத்தை கேட்ட திமுக வாங்கிட்டேன். ஆகியனால இந்த கூட்டங்களை நடத்துவதில் கழகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய எதிர்ப்பு என்பது நாம் உடலில் ஊறியிருக்கிற உணர்வு, அதை என்றைக்கும் மறந்து விடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.